மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல போறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு. அந்த படம் வெளி வருமா வராதா, அந்த நடிக்க முடியுமா முடியாதா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எம்ஜிஆர் தள்ளப்பட்டார் சார். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வெளிவிடுறதுக்கும் ஜனநாயகன் படத்தை மக்கள் பார்க்குறதுக்கும் இவ்வளோ மாதிரியான ஒரு தடங்கள் வருதே சார். இப்போ எப்படி இந்த ஜனநாயகன் எம்ஜிஆர் வழியில் வருதா சார்? தாவேக்கா எம்ஜிஆர் வழியில் வருதா? தாவேக்கா எம்ஜிஆர் வழியிலலாம் வரல, ஜனநாயகனும் எம்ஜிஆர் வழியில் வரல. எம்ஜிஆருக்கு முதல்வராக வந்த உடனே அவருக்கு வந்த படம் கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை முழுக்கவே படத்தில் நடிக்கிறதா மந்திரியாக இருக்கிறதா, இதுதான் பிரச்சனையே. அவர் கலைஞர்கிட்ட கேட்ட மந்திரி பதவி எனக்கு டாக்டர் மந்திரி கொடுங்க அப்படின்னு தான் அவர் கேட்டார். டாக்டர் மந்திரினா சுகாதாரத்துறை அமைச்சர் தான் அவர் கேட்டது. அவருக்கு பிடிச்ச துறை சுகாதாரத்துறை தான். ஏன்னா 4 பேருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னா அவரோட அது மூலமாக பேர் வாங்க முடியும் அப்படின்றது அவருடைய கால்குலேஷன். அதுக்காக கேட்குறார். அதை கலைஞர் எதிர்க்கிறாரு. 2 பேருக்கு இடையில் ரிஃப்ட் வருது. அவர் தனி கட்சி தொடங்குகிறாரு. 1977 ஆட்சியில் அமர்ந்த உடனே அப்போ 133 சீட்டோடு அமர்றார். மொத்த மெஜாரிட்டிக்கு தேவை 117 சீட்டு தான். ஆனால் 133 சீட்டோடு அவர் ஆட்சிக்கு அமர்றார். அப்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, என்னன்னா நம்ம சினிமாவில் நடிக்கணும். இதை ஒரு விழாவில் அவர் பேசுகிறார். நான் முன்னாடி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், நிறைய வருமானம் வந்துச்சு. இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், வருமானமே இல்லை, வருமான வரி கட்டுற அளவுக்கு கூட வருமானம் இல்லை. ஆகவே நான் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எம்ஜிஆர் இந்த நடிகராக நடிக்கிறதுக்கும் அவர் அமைச்சராக நீடிக்கிறதுக்குமான முரண்பாடு திமுகலேயே வந்ததுனால அப்போவுமே அவரை கலைஞர் எதிர்த்தார். அப்போ மறுபடியும் முதல்வராக வந்த பிறகு மறுபடியும் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னும்போது கலைஞர் கடுமையான எதிர்ப்பு, கட்சியிலையும் மிக கடுமையான எதிர்ப்பு. ஆனால் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கிறார். அந்த படத்துக்கு கலைஞரை குறி வச்சு ஒரு பேரும் வைக்கிறார். அந்த டைட்டில் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டில் வச்சுட்டு படம் நடிக்கிறாரு. இதே நடிச்சுட்டு ஜனநாயகன் மாதிரி ஆடியோ ரிலீஸும் பண்ணுறது. அந்த படத்துக்கு தான் இதுவரைக்கும் எம்ஜிஆர் படத்துக்கு இளையராஜா இசையமைச்சதில்லை. அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சு பாடல்கள்லாம் வெளியில் வருது. ஆனால் அந்த படத்தை வெளியே விடுறதுக்கு யாரும் தயாராக ஃபர்தராக நிறைய பிரச்சனை பண்ணி கடைசியில் எம்ஜிஆரே நான் இந்த படத்தை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் முடிவுக்கு ஜனநாயகன் மாதிரி இப்போது ஜனநாயகன் எங்கே நிற்கிது, ஆடியோ ரிலீஸில் நிற்கிது. அதே மாதிரி எம்ஜிஆர் படமும் ஆடியோ ரிலீஸோடையே நின்று போச்சு அந்த படம். அது மாதிரி இப்போது ஜனநாயகன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விவகாரம் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தப்போ நடித்த படத்துக்கு வந்தது. அதில் முக்கியமான விமர்சனம் என்னன்னா, நீ அரசியல் தொடர்ந்து செய்ய மாட்ட, நீ ஒரு நடிகை, உனக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, நீ நடிக்க போயிடுவ அப்படின்றது தான் அப்போ மிக கடுமையான விமர்சனம். அந்த விமர்சனம் தான் இப்போது ஜனநாயகன் கடைசி படம்ன்றதுனால வருது. இந்த கதையை விஜய்கிட்ட சொல்கிறது யாருன்னா செங்கோட்டையன். அவர் போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, இது உங்கள் கடைசி படம், அது அப்படியே இருந்துட்டு அது இன்றைக்கி ஸ்டேஜில் இப்போது ஹைகோர்ட்டில் மறுபடியும் இவங்க கேஸுக்கு போகணுன்னு
ஹைகோர்ட் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு சென்சார் போர்டு பதில் சொல்லிவிட்டு அதில் ஒரு தீர்ப்பு வந்து மறுபடியும் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் அதில் ஒரு தீர்ப்பு வந்து அது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் ஒரு தீர்ப்பு வரணும். இப்போவுமே ஜனநாயகன் படத்துக்காக இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க, ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போயிட்டாங்க, ஹைகோர்ட்டுக்கும் போயிட்டாங்க, எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இருக்கிறதே 3 கோர்ட்டு தான், 3 கோர்ட்டுக்கும் இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து சிக்கல் வருது. இப்போது இது முடியறதுக்கே வந்து எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதனால் எம்ஜிஆருக்கு ஒரு படம் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற ஒரு படம் அது வரவே இல்லை. அதே மாதிரி நீங்களும் ஜனநாயகன் படத்தை ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறவர் யாருன்னா செங்கோட்டை. சரி, இப்போது ஜனநாயகன் படம் வந்து வெளி வரல, இதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அப்படின்றது தான் தகவல் ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வெளியே வராத காரணத்தினால வந்து பணம் போட்டவர்கள்லாம் வந்து எங்கள் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து விஜய் கிட்ட வைக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு பதில் டாக்ஸிக் அப்படின்ற படத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வருது. சார், இது எந்த அளவுக்கு உண்மை? இது வந்து சாத்தியமாகுமா? ஜனநாயகன் அளவுக்கு இந்த படம் வந்து போகுமா சார்? அதாவது இதில் விஜய்க்கு வந்து 400 கோடி ரூபா 400-500 கோடி ரூபா படம் எடுத்திருக்காரு. பொதுவாக ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்துருவார். படத்தில் எடுத்தோடனே இவருக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் கொடுத்துருவார். இவர் வாங்கிடுவார், நடிச்சிடுவார். அந்த படமாச்சு, அதை ரிலீஸ் பண்ணுறதாச்சு, அதுவாச்சு இதுவாச்சு, எல்லாமே விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அவர் வந்து ஒரு சாதாரண நடிகர், அவ்வளோதான், அதோடு அது முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த படம் அவருக்கு அப்படி இல்லை. இந்த 500 கோடி இவர் போட்ட காசு, ரைட்டா? அதுக்கு 200 கோடி சம்பளன்றது இவரே போட்டு இவரே எடுத்துக்கிட்ட காசு, அதில் வர வேண்டிய காசு. அது இல்லாமல் ஃபாரின் உரிமை, சேட்டலைட்டு டிவி உரிமை, ஓடிடி உரிமை, ஊராக தியேட்டர்களுக்கு புக் பண்ணதோட அட்வான்ஸு, இதெல்லாமே வந்து நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஜனவரி 9ஆம் தேதி படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு காசெல்லாம் வசூல் பண்ணியாச்சு. அது பயங்கர வசூல் அது, ரைட்டுங்களா? அதை பிஸ்மின்னு 1000 கோடிக்கு வசூல், 2000 கோடிக்கு வசூல்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த வசூலை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இவங்கெல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிட்டான், படம் வரல, எங்கள் காசை கொடு அப்படின்றது. எல்லாமே வட்டிக்கு வாங்கி அது வாங்கி இது வாங்கி தானே வந்திருப்பாங்க. அப்போது எங்கள் காசை கொடுன்னு. இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய மன உளைச்சல். படம் வராதது அதுக்கான அரசியல் காரணங்கள்ன்றது வேற, ரைட்டுங்களா? அதை வந்து பிஜேபிக்காரங்க பண்ணுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. கேட்டால் அழுத்தம் இருக்கிறது, அது கூட வெளியே சொல்ல முடியல இவரால். அழுத்தம் இருக்கிறதா? மக்களுக்கு அழுத்தம் இருக்கான். மக்களுக்கு அழுத்தம் இல்லை, படம் எடுத்த உனக்கு தான் அழுத்தம், ரைட்டா? ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்குது, 41 பேர் செத்த கரூர் இன்சிடெண்ட்டில் சிபிஐ கேஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அழுத்தம், டென்ஷன். அப்போது இவர் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கார், அதுதான் டாக்ஸிக். இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் வந்து பேருக்கு தான் ப்ரொடியூசர், கேவிஎன். அவர் இதுக்கு முன்னாடி 2 படத்தை எடுத்திருக்கார். அது இல்லாமல் இன்னொரு இவர் வந்து இந்த ப்ரெஸ்டீஜ்னு ஒரு குரூப்பு, அந்த குரூப்போட லேண்ட் புரோக்கராக இருக்கக்கூடியவர் தான் கேவிஎன். இவர் 2 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே 2 படம் எடுத்திருக்காரு. அதில் 3ஆவது படம் தான் ஜனநாயகன், 4ஆவது படம் வந்தால் டாக்ஸிக். 2த்துக்கும் ஒரே ப்ரொடியூசர். உடனே அதே கேவிஎன்னை கூப்பிட்டு பேசி, அப்பா யாஷ் சோப்ரான்னு ஒருத்தர், ஒரு நடிகர், அவர் வந்து காந்தாரான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த காந்தாராவில் ஹீரோவாக பண்ணதுனால அது பெரிய அளவுக்கு ஹிட்டு. தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஆந்திரா எல்லா இடத்துலையும் ஹிட்டு. அதோட தமிழ் வெர்ஷன் வந்து வருது, டாக்ஸிக்கோட தமிழ் வெர்ஷன். அதோட ப்ரிவ்யூ ரிலீஸ் பண்ணதுலேயே வந்து பெண் குழந்தைங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது படம்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. அந்த படத்தை இவங்களுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லி, அந்த படத்தை நான் வந்து உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து டாக்ஸிக் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, யாஷ் சோப்ரா காந்தாரா படம் மாதிரி ஓடும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காப்புல. அந்த ப்ரொடியூசர்ஸு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, வாங்கினவங்கெல்லாம் ஒத்துக்க தயாராக இல்லை. ஜனநாயகன்றது உங்களுடைய கடைசி படம்,
அதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அரசியல் ரீதியாகவும் அதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் என்ன தான் நடிச்சிருந்தாலும் நடிக்கலைனாலும் அந்த படம் நல்லா ஓடும். ஏன்னா உங்கள் ரசிகர்கள் வந்து ஓட வச்சிருவானுங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நம்பி தான் வந்து பிளாக்கில் ஒரு டிக்கெட் 1000 ரூபான்னு விற்கிறதுக்கெலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ, பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது, பால் ஊற்றுறது, பட்டாசு வெடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கரடா பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதுக்கு இணையாக வந்து டாக்ஸிக் படத்தை நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த டென்ஷன் வந்து ஓவராகி போச்சு விஜய்க்கு. இந்த டென்ஷன் ஓவராக போனதுனால ராயப்பேட்டையில் இப்போ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதாவது செயல் வீரர்கள் கூட்டம் மாதிரி. அந்த கூட்டத்துக்கு இவர் போகிற மாதிரி இருந்தது. அவர் போய் வீட்டில் படுத்துட்டார். இவரை போய் தொடர்பு கொள்கிறாங்க. வழக்கம் போல் இவரை தொடர்பு கொள்ள முடியவே இல்லை. இவர் போய் படுத்து தூங்கிட்டார். ரைட்டா? அது என்ன சாப்பிட்டாரு, எதுக்காக தூங்கினார்லாம் தெரியாது நமக்கு. தூங்கிட்டார். இவரை தொடர்பு கொள்ள முடியல. மறுநாள் காலைல தொடர்பு கொண்டு, ஐயா கூட்டம் இருக்குது வாங்க ஐயா அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் வரல, நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். இது மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய மன உளைச்சல், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானே தலைவன் எங்கள் அண்ணன் புரட்சி தளபதி அண்ணன் விஜய் தான். திமுக காங்கிரஸ் கூட்டணிலாம் வந்து முடிவாயிடுச்சு சார், சீட்டுகளும் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு எந்த அளவுக்கு சார் போயிருக்கு? அது சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க, முடிவாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிலவரம் இருக்குது. ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர், விஜயுடைய அப்பா, அவர் வந்து பேசியிருக்கார். இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய மதிப்புள்ள கட்சி. இது வரைக்கும் அவங்க அதிகாரத்துக்கு வந்ததில்லை. அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் முன் வர்றாரு. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி வந்து தாவேகா கூட்டணியில் சேரணும் அப்படின்னு திடீர்னு இவர் பேசுகிறார். இவர் பேசுகிறது இல்லாமல் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் எல்லாருமே வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நிலைமையில் வந்து டெல்லியிலேருந்து வந்த காங்கிரஸ் தலைவர்களும் நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு அமைச்சு 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் திமுக வந்து எங்களை கூப்பிட்டு பேசவே இல்லை. கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையானே தெரியல. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை பற்றி இவங்க பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சைடில் வந்து எப்படியோ வந்து காங்கிரஸ் வந்து உடச்சிக்கிட்டு வந்துட்டான்னா விஜய் மூலமாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3 மாநிலங்கள்லேயும் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்துடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு கனவு ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போது காங்கிரஸுக்கு பவர் கொடுக்கறத பற்றி பிரச்சனையே கிடையாது. உயிரோடு இருக்கிற உடம்புக்கு தான் பவர் கொடுக்க முடியும். செத்து போன உடம்புக்கு பவர் கொடுத்து என்ன பண்ணுறது? ஒரு பையன் நல்லா ஆக்டிவாக நல்லா ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பையனுக்கு பவர் இல்லைன்னா அவனுக்கு வந்து உணவு பழக்கத்தை மாற்றி, ஃபுட் செயினை மாற்றி, இந்த மாதிரி சொல்லி பவர் கொடுக்கலாம். இதுவே செத்து போன உடம்பு, இதுக்கு என்ன பவர் கொடுக்கறதுன்றது தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இப்போ பார்லிமெண்ட் தொடங்குது. ராகுலும் இன்றைக்கி பார்லிமெண்ட் செஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஜனாதிபதி உரை போயிருக்கு. அப்படியே அந்த உரை போகிற அதே டைமில் கனிமொழியை அனுப்பி ஸ்டாலின் வந்து ராகுல்கிட்ட பேசியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு முடிவு சொல்லணும். இந்த மாதிரி கீழேருந்து பேச்சு நடக்குது. தாவேகா வந்து ஓப்பனாக இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் எப்படியாவது தாவேகாவுக்கு காங்கிரஸ் கொண்டு வந்துடுவோம்லாம் சொல்லிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரைட்டுங்களா? அவங்களும் பில்டப்பில் இருக்காங்க. நீங்கள் தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீங்கள் வந்து அவங்கள வந்து கண்டித்து வைங்க. நீங்களே 2 தடவை வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டீங்க. ஒன்று ஜனநாயகனில் பேசுனீங்க, இன்னும் கரூரில் பேசுனீங்க. இப்படி பேசி வந்து
இப்படி பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? பீகாரில் இப்படி பண்ணி தான் தேஜஸ்வி யாதவை தோக்கடிச்சிங்க, மகாராஷ்டிராவில் இப்படி தான் தோக்கடிச்சிங்க, ஒரிசாவில் இப்படி தான் தோக்கடிச்சிங்க. இப்போ நல்லா இருக்கிற இந்த மாநிலம் தமிழ்நாடு இங்கேயும் இந்த வேலை பண்ணி இப்படி தோக்கடிச்சிங்கன்னா, இந்த கூட்டணி தோக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் அமைஞ்சிங்கன்னா அது நல்லா இருக்காது உங்களுக்கு அப்படின்னு கனிமொழி போய் ரொம்ப டீசெண்டாகவே பேசியிருக்காங்க. ரொம்ப ஸ்டாலினோட ப்ரீஃபிங் அது அப்படியே பேசியிருக்காங்க. அப்போது ராகுல் சொன்னாரா, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை 67 இழந்தோம், இன்றைக்கி வரைக்கும் ஆட்சியில் வந்ததில்லை. எங்களுக்கு ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கொடுங்க, நீங்கள் அதுக்கு நீங்கள் உறுதி கொடுங்க திமுக அப்படின்னு ராகுல் கேட்டிருக்காப்புல. கனிமொழி சொன்னார், கனிமொழி நத்திங் டூயிங், அதெல்லாம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். உறுதுணையாக முதுகெலும்பா நாங்கள் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மம்தாலாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பிஜேபியை வீழ்த்தணும்னா நாங்களாம் வேணும், நாங்களாம் உங்கள் கூட உறுதியாக நிற்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டேட்டில் யாரோ ஒருத்தர் மந்திரி ஆவதுக்காக நீங்கள் பிஜேபிக்கு எதிராக கட்டமைக்கப்படுற கருத்தை, சனாதனவாதத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் எதிராக கட்டமைக்கப்படுற கருத்தை நீங்கள் எதிர்த்து ஒரு டிஃபீட்டை ஒரு நடிகரை நம்பி எங்களுக்கு கொடுக்காதீங்க. அவரை நீங்கள் கேரளாவில் பயன்படுத்திக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், ரைட்டா? வேறு எங்கேயாவது பயன்படுத்திக்கிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அவரை பயன்படுத்துறது தப்பு. நம்மெல்லாம் கூட்டணியாக இருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக உங்கள் ஆட்களை கட்டி போட்டு வைங்க. அவங்கெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? நீங்கள் அடக்கலைன்னா அவங்க அடங்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்காங்க கனிமொழி. உடனே ராகுல் ரைட்டு நான் பார்த்துக்கிறேன், அவங்கள நான் என் சார்பில் ஒரு நிலை எடுத்து நான் ஒரு அறிக்கை தரேன்னு சொல்லிட்டு ராகுல் சொன்னதோட அந்த சந்திப்பு முடிஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் +1 ராஜ்யசபா, இதுதான் டிஎம்கேவுடைய ஆஃபர். இதை தாண்டி எதுவுமே அவங்க தர தயாராக இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எதுவுமே அவங்க தர தயாராக இல்லைன்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் ஜி.கே. மணி அவர்களும் சந்திச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது சார். இவங்களோட மீட் எந்த மாதிரி சார் போயிருக்கு? ராமதாஸ் இந்த சைடு வர்ற மாதிரி இருக்காரு, தாவேகா சைடு. அதுக்காக செங்கோட்டையன் போயிட்டு, செங்கோட்டையனுக்கு இப்போ கொஞ்சம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க தாவேகாவில். புசி ஆனந்த் இளம்பக்தி 4 இட்டுன்னு வரோம். அவரை கொஞ்சம், அவருக்கு தெரிஞ்ச அரசியல் ஒயின் ஷாப் அரசியல் தான். அது புசின்னு ஒரு தவுளுண்டு தெரு, அதில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் அரசியல் தான். அவர் இட்டுன்னு வந்திருந்தார் விஜயை. இனிமேப்பட்டு இட்டுன்னுலாம் வராதுன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக பேசுகிறதுக்கு செங்கோட்டையன் அமைச்சிருக்காங்க. அவர் போயிட்டு பேசியிருக்காரு. யாரோட? ஜி.கே. மணியோட பேசியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க, தினமலர்லாம். ஜி.கே. மணி அருள்ன்றவர் நம்ம நேற்று நம்ம ஷோவில் சொன்னோம் இல்லைங்களா, ராமதாஸ் தாவேகா இணைப்பு அப்படின்றது அதே மீனிங்கில் அவர் பேசியிருக்கார். அஃப்கோர்ஸ் தினமலர் பீலா விட்டுருக்கான். சீமானு, விஜய், சீமானும் அப்புறம் பாமக 3 இணையுது, 4 அணியாக இருந்தால் தான் திமுகவுக்கு சாதகம், 3 அணியாக வரப்போகுது. அவரோட ஆசையெல்லாம் எப்போவுமே தினமலர் அவரோட ஆசை எல்லாத்தையுமே சொல்வார். அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எதுவும் சீமானோட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை, சீமானும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. 2 பேருக்கும் விரோதம் என்பது முன்கூட்டியே இருக்கிறதா தான் இருக்குது. விஜயை போட்டு சாட்டை துரைமுருகன் விளாசுறது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு, ரைட்டா? அதே மாதிரி ஏடிஎம்கேவும் போட்டு விளாசுன்னு ஏடிஎம்கே ஐடிவிங்க போட்டு விளாசுது விஜயை, ரைட்டா? 2 பேருக்கு இந்த 3 ஃப்ரண்ட்டில் தான் சமூக வலைதளங்களில் மோதல். ஒன்று நாம் தமிழ், ஒன்று ஏடிஎம்கேயோட ஐடிவிங்கு, இன்னொன்று நாம் தமிழர், அதுக்கப்புறம் விஜய் டீம், விஜய் வெர்ச்சுவல் வாரியர்ஸ், எல்லாமே வெர்ச்சுவல் வாரியர்ஸு, விஷுவல் வாரியர்ஸு, இப்படி வாரியர்ஸாக இங்கிலீஷில் தான் பேர் வைப்பார் அவர். அப்படி தான் நீங்கள் தான் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கீங்க, நிற்கிறீங்க, போங்க. நான் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன்,
2 வார்த்தை பேசுவேன், நான் போய் படுத்துப்பேன். அப்படிதான் விஜய். இதான் விஜய் ஸ்டைல். இவங்களும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியும் வந்து தாவேக்கால இணைய போகுது அப்படின்ற ஒரு தகவல் வருது சார். இது எந்த அளவுக்கு உண்மை? தாவேக்கா கூட்டணியில் இணைய போகிறாங்க. அவருக்கு ஏடிஎம்கேல 2 சீட்டு, ரெட்டையில் 2 சீட்டு அப்படின்ட்டாங்க. 2 சீட்டு வச்சுட்டு ஒன்று அவர், இன்னொன்று அவர் பிள்ளையா அப்படின்றதுனால அவர் வந்து விரக்தி ஆகிட்டாராம். விரக்தியான உடனே செங்கோட்டையனை பார்த்துருக்காரு. அவரும் செங்கோட்டையனை பார்த்து எனக்கு 10 சீட்டு கொடுங்க அப்படி லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் வந்து விஜய் கூட்டணிக்குள்ளே வர்றார். சீமான் வரல, கிருஷ்ணசாமி வர்றார் விஜய் கூட்டணிக்குள்ளே. எல்லாரும் இப்படி தொடர்ந்து ஒரு கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க சார். ஆனால் ஓபிஎஸோட நிலைமை வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு கூட்டம் போட போகிறாரு. ஏற்கனவே நிறைய கூட்டம் போட்டார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பார். நாம் எந்த கூட்டணியில் சேர வேண்டும், அதிமுக, திமுக, தாவேக்கா, இந்த 3 கொடுப்பார். இந்த முறையும் கூட்டம் போட்டு அவங்க ஊர்லேயே பெரியகுளத்துலேயே கூட்டம் போட்டு திமுக, அதிமுக, தாவேக்கா. ஆனால் கூட்டத்தில் யார் இருக்க போதில்லை. அவரும் அவர் புள்ளியும் 2-3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இருப்பாங்க. முடிவு பண்ணிவிட்டு நேரடியாக அதிமுகவில் போய் சேர்றாரு. அவருக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்குறாங்க. அதிமுகவில் பாஜக தமிழகத்துக்கு வரும் பாஜக தலைவர்களை சந்தித்து அவங்க மூலமாக சேர்றாரு. அதிமுக ஒற்றுமை பண்ணோன்னா எந்த ஒத்துமையும் காணல. இவங்கெல்லாம் வந்து சுற்று வட்டாரத்தில் பிஜேபி ரூட்டில் போய் சேர்றாங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. சார், சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து ரொம்ப நாட்களாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில் இப்போ வந்து சவுக்கு சங்கர் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி இனிமேல் வந்து என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் போட மாட்டேன், நான் இனிமேல் வந்து அந்த வேலையை வந்து விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இது சாத்தியமா? இது நடக்குமா? பல முறை அவர் இப்படி சொல்லி மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுருக்காரு. இந்த வாட்டி எப்படி சார் அது? 2ஆம் தேதி அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை, மருத்துவ ஜாமீன் தானே கொடுத்துருந்தாங்க, மெடிக்கல் பீல். அப்போது அதை வந்து செக் பண்ணுறதுக்காக மருத்துவ பரிசோதனை வந்து 2ஆம் தேதி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு போர்டு நியமித்து அந்த போர்டு வந்து முழுக்க மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு. அப்போது அதுக்கு முன்னாடி 2-3 கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. மாலதி, அந்த ரித்திஷா, நிதிஷ், அந்த பையன் 2 பசங்களும் 2 பேரும் கோ அக்யூஸ்டு. அவங்களோட வந்து நீ வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவோ பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க கோ அக்யூஸ்டுன்றதுனால நீதிமன்றம் அந்த கண்டிஷன் போட்டிருந்தது. அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அந்த சேனலோட எடிட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் உட்கார வச்சு அவரை வந்து ஆங்கர் ஆக்கி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அவருக்கு இருந்த உடனே இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வருது. 2ஆம் தேதி மெடிக்கல் பரிசோதனைக்கு போனோம். உடனே கோர்ட்டுக்கு வந்து ஒரு சீன் போடுறதுக்கு நாங்கள் வந்து இனி வந்து சேனல் ரன் பண்ண மாட்டோம். அதை எடிட்டராக அந்த ஆங்கராக வந்தார்ல, அவருக்கும் வந்து போலீஸ்லேருந்து சம்மன் வந்திருக்கான். இவங்க சொல்கிறாங்க, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவருக்கும் சம்மன் வந்திருக்கு. எங்களை வந்து தொடர்ந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த நிதிஷ் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் நேற்று தான் ஃபீல்டுக்கு வந்தார். அவர் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை கிண்டல் பண்ணுற மாதிரி, இவர் நல்ல தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த நீதிபதியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டு அவர் பேசிட்டு இனிமேல் போட்டு சவுக்கு சேனல் வராதுன்றார். இது வந்து நீதிமன்றத்துக்காக நடத்துகிற ஷோ, ரைட்டா? எல்லாம் சொன்னாங்க மாலதிக்கும் சவுக்குக்கும் சண்டைன்னா. மாலதிக்கு கோடிக்கணக்கில் காசை கொடுத்து பொங்கல் விழாவெல்லாம் அம்மாவோட மாலதியோட சேர்ந்தெல்லாம் கொண்டாடி சீன் போட்டிருக்காரு. இவர் எங்கேயோ தேங்காய் கடை வச்சுட்டு இருந்த மாலதி வந்து இன்றைக்கி கோடி கணக்கில் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்டா? எடப்பாடியை ஆதரித்தார். இப்போ எடப்பாடி பீரியட்லேயே அதிமுக ஐடிவிங்க இவருக்கு எதிராக புகார் கொடுத்து அந்த புகாருக்கு எதிராக இவர் கேஸ் போட்டு அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி எடப்பாடி பீரியடில் போட்ட கேஸே இப்போ ஒன்று லைவ் ஆகிருக்கு. ஒரு எஃப்ஐஆர் ஒன்று லைவ் ஆகிருக்கு. எடப்பாடியை எதிர்த்து அப்புறம் எடப்பாடியை ஆதரித்து எடப்பாடியும் விஜயும் சேருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்ந்து ஜால்ரா தட்டி இப்போ விஜயும் எடப்பாடியும் பிரிஞ்ச உடனே விஜயை திட்டி எல்லா விதமான புரோக்கரேஜ் வேலைகளையும் அரசியல் நிலைப்பாடு மாற்றங்களையும் எடுத்துக்கிட்டு தான் சவுக்கு சங்கர்.
அவர் வந்து இப்போது தன்னோட சேனல் வந்து வரல அப்படின்னு கோர்ட்டுக்கு சீன் போடுறதுக்காக ஒரு சீன் போட்டிருக்காரு. அதில் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதியை அவர் திட்டாமல் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பையனை வச்சு திட்ட வச்சுருக்காரு. அப்போது இவங்களோட இன்டெகிரிட்டி, சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தை ஒபே பண்ணணும், நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும்லாம் கிடையாது. எதையாவது வச்சு மிரட்டணும், யாரையாவது சீன் போடணும். இதுதான் சவுக்கு சங்கர். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.